அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொளியின் நோக்கமே வாங்க பழகலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பயிற்சி வகுப்புக்கு உண்டான என்னென்ன தகவல்கள் அப்படின்னு சொல்கிறது தான். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கட்டண பயிற்சியில் பார்த்திங்கன்னா முதல் ஆப்ஷனுடைய கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறதை நம்ம எடுத்து கூற போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் ஒரு இண்டெக்ஸில் நிஃப்டியோட இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினை பற்றி இருக்குது. இந்த ஆப்ஷன் செயினை யாரெல்லாம் எளிதாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பையராகவும் சரி செல்லராகவும் சரி இதில் நன்றாக வெற்றி பெற முடியும். ஆனால் இதனுடைய தன்மை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பை பண்ணுறதுனால அல்லது செல் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஏற்ற இறக்கம் அடைவது இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சர் இதோட நகர்வு இங்கே நம்மளுக்கு பிரதிபலிக்க போகுது. இங்கே நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கிறதுனால கண்டிப்பாக விலையேற்றம் இல்லை. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதை வச்சு ப்ரீமியம் அண்டு டிஸ்கவுண்ட் இருக்கும். இதோட பிரதிபலிப்பு இங்கே டைம் வேல்யூ அப்படின்னு பிரதிபலிக்க போகுது. இந்த டைம் வேல்யூவை 0 பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். அப்போ ஃபியூச்சர் என்ன விலையில் விலை மாற்றம் நடைபெறுகிறதோ அதன் அடிப்படையில் இங்கே விலை மாற்றத்தோட அடிப்படை இருக்க போகிறது. கான்ட்ராக்டோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் க்ளோசிங் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்போ இதை வைத்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ தான் பங்கு சந்தையில் ஆப்ஷன் வர்த்தகத்தில் சிறப்பாக வியாபாரம் பண்ண முடியும். வரைபடம் அப்படிங்கிறது அதன் போக்கை தெரிந்து கொள்வதற்கு மட்டும்தான், என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான். ஆனால் வரைபடத்தை வைத்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செய்யவே முடியாது. சிலர் செய்யலான்னு சொல்லலாம், அது அவங்களோட அனுபவம். ஆனால் இதை புரிந்து கொள்வதை விட இதனை கணக்கீட்டை நீங்கள் புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எதற்காக நம்மளுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது விலை மாற்ற பை அண்ட் செல்லில் போச்சுன்னா இப்போ இந்த ஐவி அப்படிங்கிறது ஒரு விஷயமே தேவையில்லை. அப்போ இங்கே ப்ரீமியம் உயர்வதும் டிகே ஆவதையும் இங்கே எளிதாக நம்ம புரிந்து கொள்ள தான் இந்த ஐவி அப்படின்னு இம்ப்ளைடு வாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வைத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இதனை நன்றாக புரிந்து கொள்ளணும். அடுத்தது ஆப்ஷன் அட்டவணை. மார்க்கெட்டில் என்ன மாற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, யார் போட்டியாளராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக தெரிகிறது தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் டேபிள். இந்த ஆப்ஷன்ஸ் டேபிளை நீங்கள் நன்றாக புரிஞ்சிட்டிங்கன்னா இதில் என்ன மாற போட்டியாளர் எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட போட்டியாளராக தான் இருக்க போகிறாங்க. இப்போ மார்க்கெட் 25,350 இருக்காங்கன்னா 25,350 கால் புட் ஒரு போட்டியாளராக இருப்பாங்க. அவர்களுடைய போட்டியாளர்கள். அப்போ இதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது தான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா ஏடிஎம் அப்படின்ட்டு ஃப்யூச்சரோட ப்ரைஸ் எந்தெந்த ஸ்ட்ரைக்குக்கு பக்கத்தில் இருக்கோ அது பக்கத்தில்னா அந்த ஸ்ட்ரேட். அப்போ 25,350 அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் வரும்போது 25,350 காலுடைய ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸும் சமமாகும். இதே ஃப்யூச்சர் 25,400 போகிறாங்க அப்படின்னா 400 காலும் 400 புட்டும் விலை சமமாகும். இதே 25,250 வந்துட்டாங்க ஃப்யூச்சர் வந்துட்டாங்கன்னா இதோட காலும் இதோட புட்டு சமமாக இருக்கணும். இதுதான் இதோட கான்செப்ட் ஆக அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு அல்காரிதமாக அங்கே இருக்குது. அப்போது நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் இயங்குற மாதிரி இருந்தால் இது எப்படி நடக்கும்? கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் இவங்க 2 பேர்த்தோட விலை சமமாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வர முடியும்? அப்போ இங்கே ஒரு அல்காரிதம் இருக்குது. அப்போ அந்த அல்காரிதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தது இதனுடைய விலை கண்டிப்பாக கான்ட்ராக்டோட துவக்கத்தில் ஸ்டார்டிங்கிலிருந்து கான்ட்ராக்டோட எண்டிங்குள்ளே இது என்ன கொடுக்குறாங்களோ அதை 0 பண்ணணும்.
இது அருணாச்சல படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி 30 நாளில் செலவு பண்ணணுங்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து அட் த மணியோட ப்ரைஸ் 124 137 இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைக் அட் த மணியாக எங்கெல்லாம் இருக்காங்களோ அதற்கு விலை இதுதான் இருக்கும். அது வந்துட்டு எந்த அட் த மணியாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு கான்ட்ராக்டோட எண்டிங்கில் 0வாக மாறணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டால் இதில் நன்றாக உங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது தெரியாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அதிக தூரம் வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுக்கவே முடியாது. அப்போ இதனை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வந்துட்டு இதோட அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்க போகிறது. இந்த கட்டண பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டண பயிற்சியில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலாம், எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு இருக்காது. முதல் ஆப்ஷன்ஸோட எப்படி நடக்குது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடாது. ஏனென்றால் இது கற்றலுக்காக. அதனால் நீங்கள் இது எப்படி உள்வாங்கி உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு யாராச்சும் தொடர்ச்சியாக நஷ்டமாயிட்டு இருந்தால் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணைந்துட்டால் உடனே லாபமாக மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் பங்கேற்கக்கூடாது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை வைத்து நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், கணிதத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் செயினை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம வந்து டீகோட் பண்ணுறோம். அதுதான் அட் த மணியோடது. இது ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு இதுதான் முக்கியமான ஒன்று. அதாவது ஏடிஎம் ப்ரைஸ் கால் புட் வந்து எப்படி சமமாக இருக்குமோ அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. காலுக்கும் புட்டுக்கும் ஒரு பிணைப்பு இருக்குது. அந்த பிணைப்பை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு யார் தயாராக இருக்கீங்களோ வாங்க பழகலாம். ஆனால் மற்றவர்கள் இங்கே நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாலே உடனே எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வகுப்பு பொருந்தாது. முக்கியமாக வரைபடம் இருக்கவே இருக்காது, நியூஸ் இருக்காது, எஃப்ஐஐ டிஐ டேட்டா நம்ம பார்க்கவே மாட்டோம். முழுக்க இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஆப்ஷன்ஸ் டேபிள் எப்படி பார்க்குறோம், இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியின் நோக்கமாக இருக்கும். அதனால் வாங்க பழகலாம், வெற்றி பெற முயற்சிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.